ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ரீடிங். எந்த வாரம் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2 இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் கிளியர் குவார்ட்ஸ், பைல் நம்பர் 3 222 ஏஞ்சல் நம்பர். இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல் சூஸ் பண்ணுறனாலும் தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ண அந்த பைல் உங்களுக்கு ஷூட் ஆகலை அப்படின்னா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்துட்டு ஹீலிங்கை நோக்கி உங்கள் ஜேர்னி இருக்கும். அதாவது பழைய ஞாபகங்கள் இல்லைன்னா பழைய பீப்புள் இல்லைன்னா வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவ் எனர்ஜி உடைய ஒரு பீப்புள் அவங்க வந்து உங்களோட டைரக்ட் வைப், அவங்களோட ஒரு வைப் ஒரு அவங்க எனர்ஜி ஆரோ சம்வேர் வந்துட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால ஹீலிங் இஸ் மஸ்ட், ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் இஸ் மஸ்ட். ஃபயர் எனர்ஜியோட கனெக்ட் பண்ணுங்க. உங்களோட பேஷன் அண்ட் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரென்த், கேரக்டர் இது எல்லாமே வரணும் வெளியே. ஸோ ஃபயர் எனர்ஜியோட கனெக்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஒரு வாரம் வந்துட்டு ஆல்தோ எமோஷனல் சைடில் ஒரு சில இம்பேலன்சஸ் இருக்கலாம். நீங்கள் உங்கள் எமோஷன்ஸ்க்கு மட்டும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். பிகாஸ் இது வந்து ஒரு டெம்பரவரி தான். இப்போது நான் சொன்ன மாதிரி அந்த பர்சன் ஒரு பாஸ்ட் இல்லைன்னா வந்து இப்போ கரண்ட் லைஃப்பில் இருக்கிற ஒரு நெகட்டிவ் பீப்புளாக கூட இருக்கலாம். அவங்களோட அந்த ப்ரெசன்ஸ், அந்த ஒரு வைப் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டூ மச் நெகட்டிவிட்டி கொடுக்கும். சம்டைம்ஸ் நல்லா தான் இருப்பீங்க, ஒரு மாதிரி டல் ஆவீங்க, இல்லைனா என்னடா லைஃப் இது அப்படின்னு யோசிக்க வைக்கும், ஒரு மாதிரி நெகட்டிவ் திங்கிங்கை கொண்டு வரும். ஸோ அந்த டைமில் பி அலர்ட் அண்ட் உங்களுக்கான ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி ப்ரேயர்ஸ் இல்லைனா வந்து வெளியில் அந்த அந்த பிளேஸை விட்டு வெளியே போயிடுங்க. ஓகேங்களா? பட் திஸ் இஸ் டெம்பரவரி. இது ஃபார் எவர் கிடையாது. இது வெறும் டெம்பரவரி, இந்த ஒரு வீக் அது மட்டும்தான், மற்றபடி வந்துட்டு கிடையாது. நீங்கள் வந்து அதுக்கு அழுத்தம் கொடுத்து அதை ஓவராக திங்க் பண்ணி அது பெருசாக்காமல் இருக்கிற வரைக்கும் இது அப்படியே வந்தது அப்படியே போயிடும். ஓகேங்களா? அண்ட் வென் இட் கம்ஸ் டு கெரியர், டோன்ட் பி ஸோ சூஸியாக இருக்காதீங்க. ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டைமில் வரும். மேபி நீங்கள் வீட்டில் இருந்தே வேலை செய்கிற மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கூட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விசாரிங்க. அது கரெக்டான இடத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்னா அது கன்சிடர் பண்ணுங்க. அது நல்லா விசாரிச்சுட்டு அண்ட் தென் அந்த ஒரு ஜாபோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸோ வந்துட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே? ஸோ ஏதோ ஒரு கெரியர் ரிலேட்டடான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மால் டாஸ்க் மாதிரி கூட இருக்கலாம். ஒரு புது ப்ராஜெக்ட் வரலாம், அதில் ஒரு சின்னதாக ஒரு டாஸ்க் மாதிரி இருக்கலாம். ஒரு பெரிய பிக் ப்ராஜெக்ட், ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைனாலும் சின்னதாக வரும். ஓகேங்களா? ஸோ பாருங்க.
ஒர்க் லைஃப்ல ஒர்க் பிளேஸ்ல வந்துட்டு காம்படிஷன்ஸ், ஃபேவரட்டிசம், அதாவது நீங்க மேபி ஒர்க் ஏரியால ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். லைக் நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 சர்டன் குரூப்போட ஒரு ஃபிட் ஆகாம நீங்க தனியா மட்டும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா நீங்க வந்து மற்றவங்களோட சேர்ந்துட்டு அந்த ஒரு விஷயத்துக்கு ஃபேவரட்டிசம் பண்ணாம போல்டா ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்க. அண்ட் யூ ஆர் வெரி மச் பேஷனேட். பட் ஒரு சில காம்படிஷன்ஸ், ஒரு சில ஜெலசி, ஒரு சில ஃபேவரேட்ஸ் அண்ட் இந்த இந்த ட்ராமாலாம் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஏரியால இருக்கலாம். ஸோ சம்வேர் அது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் கொடுக்குது அப்படின்னா இந்த ஒரு வாரம் வந்துட்டு டோன்ட் டேக் இட் பர்சனல். ஓகேங்களா? இந்த பீப்புளோட ட்ராமாஸ் எதுவுமே வந்துட்டு நீங்க பர்சனலா எடுத்துக்காத வரைக்கும் இது அப்படியே வந்துட்டு போயிடும். ஓகே, பட் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அண்ட் பி ஃபிளெக்சிபிள் ஆல்சோ. ஓகேங்களா? இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங் பீரியட். அதாவது உங்களோட growth, உங்களோட டேலண்ட், ஸ்கில்ஸை வந்துட்டு நீங்க வெளி உலகத்துக்கு கொண்டு வரப்போ ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி பிளாக்கேஜஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த டைம்ல எப்படி நீங்க அதை ஹேண்டில் பண்றீங்க, தட் இஸ் யுவர் கீ டு சக்சஸ். ஓகேங்களா? ஸோ அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. அண்ட் இந்த ஒரு வாரம் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதாக இருந்தாலும் உங்களோட எமோஷ்னலி எடுக்காதீங்க, எமோஷன்ஸ் வச்சுட்டு எடுக்காதீங்க. ஜஸ்ட் பி ப்ராக்டிக்கல். ப்ராக்டிக்கலான ஒரு டெசிஷன் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஒரு விஷயம், ஸ்லோலி பட் ஷியோர்லி யூ ஆர் கோயிங் டு பிளேசஸ். அதாவது இப்போ ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஒரு வாரம் வந்து எஸ்பெஷலி கொஞ்சம் நீங்க வந்து போற டைரக்ஷன் கரெக்டா, என்னோட லைஃப் கரெக்டா போறேனா அப்படின்ற ஒரு ஒரு குழப்பங்கள் நிறைய வந்துட்டு இருக்கலாம். ஓவர் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்க வந்து உங்களோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 1 மோஸ்ட்லி ஸ்லோவாக தான் இருக்கும். பிகாஸ் ஏன் அப்படின்னா உங்களோட, அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் லைஃப்ல வந்துட்டு ஸ்ட்ரகிள்ஸ் தான் இருக்கும். அண்ட் செகண்ட் ஹாஃப்ல தான் வந்துட்டு உங்களுக்கான அந்த growth, சக்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து அந்த லக்கே வந்துட்டு உங்களுக்கு இனிமேல் தான் இருக்கும். ஏன் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஸ்லோவாக போகுது, ஆல்தோ டேலண்டட் பர்சன், பட் ஏன் ஸ்லோவாக போகுது அப்படின்னா பிகாஸ் நீங்கள் வெரி எமோஷ்னல் அண்ட் சென்சிட்டிவ், ப்ராக்டிக்கல் கிடையாது. ஸோ நீங்கள் உங்களோட ஒரு ஒரு லைஃப்பில் ஒரு ஒரு ஸ்டேஜ், ஒரு ஒரு டேஸ், ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் வந்துட்டு எமோஷ்னலி ரியாக்ட் பண்ணி பண்ணி டயர்ட் ஆகிடுறீங்க. ஸோ உங்களோட ஓன் பர்சனல் லைஃபே ஒரு ட்ராமாவாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு இதுலேயே அதிகமான டைம், அதிகமான எனர்ஜி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதனாலேயே உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப், ப்ரொஃபஷனல் கோல், இது எதையுமே சீக்கிரமாக சாதிக்க முடியல. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஏன் லேட்டாக எனக்கு மட்டும் நடக்குதுங்கிறதுக்கு நீங்களும் ஒரு கைண்ட் ஆஃப் ரீசனாக தான் இருக்கீங்க. ஸோ பி ப்ராக்டிக்கல். கரெக்டான ஜேர்னியில் தான் நிறைய பேர் இருக்கீங்க. பட் கொஞ்சம் ஒரு அனாலிசிஸ் தேவை. ஓகேங்களா? அண்ட் இந்த ஒரு வாரம் வந்துட்டு பைல் நம்பர் 1 கிளென்சிங் இஸ் நீடட். கிளென்சிங் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் உங்கள் இருக்கிற பிளேசஸ் வந்து கொஞ்சம் மாற்றுங்க. நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற இடத்துல நேச்சர் ப்ராடக்ட் ஏதாவது ஒன்று, இல்லை உங்களுக்கு ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ், இந்த ஒரு இதை நான் பார்த்தா பாசிட்டிவாக இருப்பேன், எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸை வந்துட்டு, அது எதுவாக வேணா இருக்கலாம், அந்த ஒரு இதை வந்து நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடத்துல வந்துட்டு வைங்க. அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். எனர்ஜி ஸ்டோரேஜ் செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சம்வேர் ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் வைப் காமிக்குது, அது கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஹெல்த் வைஸ் பார்க்குறப்போ நீங்கள் அதான் சொல்கிறல, ஓவராக வந்து உங்கள் மைண்டுக்கு எல்லாத்தையும் கொண்டு போகாதீங்க. ஒரு சில விஷயங்களை ஜஸ்ட் சரி விடு, எவ்ரிதிங் வில் பி ஃபைன், திஸ் டூ ஷால் பாஸ், இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு நீங்கள் நிறைய விஷயங்களை வந்துட்டு லெட் கோ பண்ணுங்க. எல்லாத்தையும் மைண்டுக்கு ஏற்றாதீங்க. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் பண்ண மென்டல் அண்ட் எமோஷனல் ஸ்ட்ரெஸ் இந்த வாரம் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ ஒன்லி ஒன் திங், எமோஷ்னலி நீங்கள் எதுக்குமே வந்துட்டு அட்டாச் ஆகாதீங்க, ரியாக்ட் பண்ணாதீங்க. இந்த ஒரு வாரம் ஜஸ்ட் உங்களோட ஓன் லைஃப், உங்களோட ஓன் டைமிங் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்க பார்ப்போம். கிளியர் கார்ட்ஸ். ஸோ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது?
ஓ, மெஜிஷியன், வண்டர்ஃபுல். பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு ஒரு கிளாரிட்டி நல்லா தெரியுது. ஒரு பைல் நம்பர் 2 வந்து இந்த ஒரு வாரம் ஒரு சில விஷயங்கள், ஒரு சில குழப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுல கிளாரிட்டி நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சிஸ்டம் இல்லாம இருந்திருக்கும். ஒரு அதாவது லைக் மைண்டட் பர்சன் உங்களோட வைபோட கனெக்ட் ஆகிற மாதிரி பீப்புள் இருந்திருக்க மாட்டாங்க சோஃபார். பட் இனிமேல் வந்துட்டு கிடைப்பாங்க. அண்ட் உங்களோட கோல், உங்களோட ட்ரீம்ஸ்க்கு அது ரிலேட்டடான பீப்புளை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அண்ட் எஸ்பெஷலி இந்த ஒரு வாரம் வந்து ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா ஒரு நியூ ஹாப்பினஸ், ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டி வந்துட்டு இருக்கும். அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு வாரம் வந்துட்டு யார்கிட்ட நீங்க என்ன பேசுறதாக இருந்தாலும், ஒரு ரெஸ்பான்ஸ் பண்றதாக இருந்தாலும் யோசிச்சுட்டு பண்ணுங்க. ஆல் ஆஃப் அ சடன் ப்ராமிசஸ் கொடுக்காதீங்க. ஒரு சில விஷயங்கள் இல்ல ஒரு சில பீப்புளோட ஒரு ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் நீங்க கொடுக்கணும். ஸோ யோசிச்சுட்டு கொடுங்க. பிகாஸ் வந்துட்டு எந்த ப்ராமிசஸும் வேண்டாம். ஸோ ஜஸ்ட் காம் அண்ட் கம்போஸ்டாக இருங்க. அண்ட் ரொம்ப சில்ட் அவுட்டாக இருங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்காதீங்க. உங்களோட ஒரு ரெஸ்பான்ஸில் எல்லாமே சால்வ் ஆகும். ஓகேங்களா? அண்ட் எமோஷ்னலி வந்துட்டு உடனே எந்த ஒரு பதில் கொடுக்க வேண்டாம். அண்ட் மோர் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். இந்த ஒரு வாரம் வந்து ஆக்சுவலி பைல் நம்பர் 2 இஸ் வெரி ஆம்பிஷியஸ், வெரி ஃபோக்கஸ்ட் டுவர்ட்ஸ் கோல். உங்கள் கோல் விஷயத்துக்கு, உங்கள் ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா பயங்கர ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. பட் ஆனால் வந்துட்டு இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும் நீங்கள் உங்களோட அதிகமாக கனெக்ட் ஆகிறதுக்கு. ஸோ அந்த டைமை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் வந்து பைல் நம்பர் 2 கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தால் கூட நீங்கள் என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் எடுத்து நீங்களாவே பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் உங்களுக்கான மீ டைம் இருக்கணும். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். எய்தர் ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஒரு எங்கேயாவது ஒரு ஜஸ்ட் ஒரு காஃபி ஷாப், இல்லைனா ஒரு ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய எனிவேர் யூ கேன் கோ. இல்லைன்னா வந்துட்டு என்னால் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னா உங்களோட வீட்டில் இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துல ஜஸ்ட் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யுங்க. அண்ட் ஒன் திங் வந்து இந்த ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி லெவல் வந்துட்டு அந்த அந்த ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஃபோக்கஸ் ஆன் தட். ஓகேங்களா? அதாவது ஏதாவது ஒன்று பண்ணுங்க, கிரியேட்டிவா பண்ணுங்க, ஒர்க் ஆகும். அண்ட் இந்த ஒரு வாரம் மோஸ்ட்லி வந்துட்டு நீங்க ஏதாவது கொஞ்சம் புதுசா யோசிங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா யூ காட் மெஜிஷியன் கார்டு. அப்போ மெஜிஷியன் கார்டு வந்திருக்குங்கிறப்போ யூ ஆர் பிளஸ்ட். இந்த ஒரு வாரம் வந்துட்டு ஏதோ ஒரு நல்ல விஷயம், ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு இப்போ நார்மலா இருப்பீங்க. இன்ஃபேக்ட் ரெஸ்ட் கூட எடுத்துட்டு இருப்பீங்க. ஜஸ்ட் உங்க ஒர்க் பண்ணிட்டு கூட இருக்கலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு புது ஐடியா வரலாம், ஒரு பிஸ்னஸ் பிளான் வரலாம், இல்லைன்னா ஃபியூச்சர் ரிலேட்டடான ஒரு ஐடியாஸ் வந்துச்சு அப்படின்னா அதை டிலே பண்ணாம அது ரிலேட்டடா ஒரு டெசிஷன் எடுத்துருங்க அப்பவே. பிகாஸ் அந்த ஐடியாஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் டைம் வரதான். அதுக்கப்புறம் இது ஃபேட் ஆயிரும். அதுக்கப்புறம் அது மறைஞ்சு போயிடும். நீங்க மறந்துடுவீங்க. ஸோ அதனால வந்துட்டு குயிக் ரியாக்ஷன்ஸ் அண்ட் குயிக்கான ஒரு டெசிஷன்ஸ் வந்துட்டு எடுத்துருங்க. ரிலேஷன்ஷிப் வைஸ்ல வந்துட்டு இந்த ஒரு வாரம் இட்ஸ் பேலன்ஸ். அதாவது நீங்க யார் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அவங்களோட வைப் அண்ட் அவங்களோட ஒரு எனர்ஜி தான் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எய்தர் கொஞ்சம் உங்களுக்கான ஒரு செல்ஃப் டைமிங் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட ஃபேவரட் பர்சனோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஓகே, பார்க்கலாம். அண்ட் மோஸ்ட்லி ஒரு சில பேருக்கு அதிகமாக செல்ஃப் டைமிங் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். செல்ஃப் ரியலைசேஷன்ஸ் நிறையவே இந்த ஒரு வாரம் இருக்கலாம். நீங்க பிடிச்ச விஷயங்களை வாங்குவீங்க. அண்ட் ரொம்ப நாளா ஏதோ ஒரு விஷயம், ஒரு இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் யாரும் கிடைக்கல அப்படின்னா இந்த ஒரு வாரம் உங்களோட எந்த ஒரு இஷ்யூஸை டீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது ரிலேட்டடான ஒரு பீப்புள் சப்போர்ட் ஐடியாஸ் கிடைக்கும்.
ப்ரொபோசல் மேபி ப்ரொபோசல் ஆர் பீப்புள் வந்துட்டு உங்கள் மேலே அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை காமிப்பாங்க, ஒரு லவ், ஒரு அஃபெக்ஷன், சம் சர்ப்ரைசஸாக இருக்கலாம். இந்த பர்சன் கிட்ட இருந்து நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலையே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ஸ்ட்ராங் மோட்டிவேஷன். ஐ குட் ஸ்ட்ராங்லி ஃபீல் பைல் நம்பர் 2 வந்துட்டு ஒரு பயங்கர மோட்டிவேஷன் இருக்கும் உங்களுக்கு. அதாவது உங்கள் ஃப்யூச்சர் ரிலேட்டடான ஒரு விஷன்ஸ், நீங்கள் ஃப்யூச்சர் இன் த சென்ஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணணும் ஒரு இடத்துல அப்படின்ற மாதிரியான விஷன்ஸ் நல்லாயிருக்கும். உங்களோட பர்சனல், அதாவது ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் இருந்து உங்களோட அந்த ஒரு ஹேர் ஸ்டைல், உங்களோட ஓன் பர்சனல் டெவலப்மெண்ட் இதெல்லாம் அதிகமாக ஃபோக்கஸ் இருக்கும். அண்ட் நீங்கள் உங்களை வந்துட்டு அதிகமாக இந்த ஒரு வாரம் கண்ணாடியில் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைக் நீங்கள் வந்து கொஞ்சம் க்ளோ ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா செல்ஃப் லவ் அதிகமாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஆஃபன் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு செல்ஃப் டாக், பாசிட்டிவ் செல்ஃப் டாக் பேசவும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களோட அந்த ஒரு பியூட்டினஸ் எப்படி வந்துட்டு அழகாக வந்து சொல்கிறதுக்கு, வர்ணிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மற்றவங்க கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணும் போது எந்த மாதிரியான ஒரு பர்சனாக நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணணும், மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி மாறத்துக்கு ஸ்டெப் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, சி பைல் நம்பர் 2, தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் 222 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். இந்த ஒரு வாரம் வந்து ஒரு சில விஷயங்கள்ல இருந்து ஒரு தெளிவு கிடைக்கும். இவ்வளவு நாளா வந்துட்டு, அதாவது ஒரு சில உறவுகள் வந்துட்டு உங்க லைஃப்ல எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, அதாவது அவங்க மனசுல, அவங்களோட வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, அவங்க உங்களை பத்தி என்ன ட்ரூவா நினைக்கிறாங்க. ட்ரூவா நினைக்கிறது அப்படின்னா ஃபேஸுக்கு முன்னாடி சிரிக்கிறாங்க, பட் இன்சைடு மனசுக்குள்ளார வந்துட்டு ஒரு ஒரு பேடான, ஈவிலான, சீப்பான ஒரு தாட் இருக்குதான் செய்யுது உங்க மேல. ஸோ அது இது வரைக்கும் உங்களுக்கு தெரியல, அது ரிலேட்டடான ஒரு ஐடியாஸ் இல்லை அப்படின்னா இந்த ஒரு வாரம் வந்துட்டு அந்த ஒரு ரெஸ்பெக்டிவ் அந்த குறிப்பிட்ட பர்சன் இல்லை ஒரு செட் ஆஃப் பர்சன் அவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். அண்ட் அந்த பர்சனுடைய ட்ரூ ஃபேஸை நீங்க பார்க்க முடியும். இது வரைக்கும் வந்துட்டு மறைச்சு வச்சிருந்த அந்த ஒரு ட்ரூ ஃபேஸை வந்துட்டு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக ஒரு சில பேருக்கு இருக்கலாம், பட் ஆனால் வந்துட்டு அது உங்களோட க்ரோத்துக்கு ரொம்ப தேவை. எஸ்பெஷலி இந்த ஒரு வீக் அண்ட் இந்த ஒரு வரக்கூடிய டேஸ்க்கு அது ரொம்ப ரொம்ப வந்துட்டு முக்கியம். இது வரைக்கும் வந்துட்டு பைல் நம்பர் 3 செல்ஃபிஷ் பர்சன் தான். ஆனால் உங்களோட அந்த செல்ஃபிஷ்னஸ் வந்துட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கு தான் இருந்திருக்கே தவிர தேவையுள்ள விஷயங்களுக்கு இல்லை. பைல் நம்பர் 3 வந்துட்டு டாக்ஸிக் பர்சன் இல்லை டாக்ஸிக்கான ஒரு சூழ்நிலையில வந்துட்டு நீங்க செல்ஃபிஷா இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா இல்லை. தேவையில்லாத சின்ன சின்ன பொருளுக்கெல்லாம் செல்ஃபிஷா ஆகிறீங்க, அதுக்கெல்லாம் சண்டை போடுறீங்க. ஸோ எந்த இடத்துல செல்ஃபிஷா இருக்கணும் அப்படிங்கறதோட ரியலைசேஷன் கிடைக்கும். ஒரு சில பேர் வந்துட்டு நீங்க நோன்னு சொல்றதுக்கு யோசிக்க மாட்டீங்க. ஒரு சில கோபங்கள் வரலாம், ஒரு சில ஒரு பயங்கர என்ன சொல்றது, உங்களோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் ரொம்ப அதிகமாகலாம். சரி நீயா நானா பாத்துக்கலாவா அப்படின்னு சண்டைக்கு கூப்பிடுற மாதிரி கூட நீங்களாம் பிஹேவ் பண்ணுவீங்க. பட் அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களோட அந்த அக்செப்டன்ஸ் ரொம்ப அக்செப்ட் பண்ணிட்டீங்க. ஒரு சில பீப்புளோட பிஹேவியர்ஸ் அண்ட் அவங்களோட அந்த டார்ச்சர், எமோஷனல் டார்ச்சர்ஸ் எல்லாத்தையும் டாலரேட் பண்ணியாச்சு, அக்செப்ட் பண்ணியாச்சு. நாட் எனிமோர், இனிமேல் முடியாது. ஸோ அந்த அளவுக்கு அந்த உறவை வந்துட்டு உங்க வாழ்க்கையில இருந்து நீங்க தூக்கி போடுறதுக்கு ரெடியா இருப்பீங்க. ஒரு சில பேர் அந்த உறவே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் கூட ஆவீங்க. ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு எண்ட் ஆகும்.
ஓகேங்களா? எது உங்களுக்கு தடையா இருக்குதோ, எதுல நீங்க ஒரு ஃபேக், அதாவது ஒரு பிளைண்டா நம்பி இருக்கீங்களோ, ஃபேக்கான விஷயத்துக்கு பிளைண்டா நம்பி இருக்கீங்களோ, அது என்னங்கிறது தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு அண்ட் அந்த ஒரு சர்டைன் டிராமா, ஒரு சர்டைன் விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இந்த ஒரு வாரம் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு யூனிவர்ஸ் தராங்க. உங்களுக்கு பிடிச்சது, ரொம்ப நாளா ஏதாவது ஒன்று கேட்டுட்டு இருக்கிறதோ இல்லை மனசுல நினைச்சிட்டு இருக்கிறதோ கிடைக்கும், நடக்கும். ஓகேங்களா? அண்ட் ஹெல்த் வைஸ் பார்த்தா ரொம்ப யோசிக்காதீங்க. ரொம்ப யோசிக்கிற அளவுக்கு, அதாவது உங்க லைஃப்பை பத்தி யோசிங்க, பட் சுத்தி இருக்கிற பீப்புளை பத்தி யோசிக்கிற அளவுக்கு அவங்க டிசர்விங் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் செல்ஃபிஷா இருந்துட்டு அதுக்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்றதை விட்டுட்டு மேஜரான விஷயங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பாஸ்ட்டை பத்தி நினைப்புகள் வேண்டாம். அண்ட் ஆல்சோ அந்த பர்சன் உங்க லைஃப்ல இருந்து போயிட்டாங்க அப்படின்னா எனக்கு வேற யாரும் கிடைக்க மாட்டாங்க, நான் தனியா இருப்பேன், இந்த ஒரு தாட்ஸை முதல்ல விடுங்க. ஃபர்ஸ்ட் உங்க லைஃப்ல ஒரு நெகட்டிவ் வெளியே போனா ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவ் பீப்புள் வருவாங்க. நியூ பீப்புள் டெஃபினட்டா உங்க லைஃப்ல நீங்க வெல்கம் பண்ணலாம், பட் அந்த பாஸ்ட் விலகணும். ஓகே? ஸோ பாஸ்ட் விஷயங்கள் எதுவுமே வேண்டாம். அண்ட் சம்டைம்ஸ் அந்த பர்சனுக்கு நீங்க நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அது எல்லா தாட்ஸுமே கூட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஜஸ்ட் டோன்ட் என்டர்டைன். ஆனா இந்த ஒரு வாரம் கட் ஃபீலிங், ட்ரஸ்ட் யுவர் கட் ஃபீலிங். ஓகே, சி ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் பீப்புள் உங்களை நோக்கி வராங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். நல்லா தான் இருப்பீங்க, திடீர்னு ஏதாவது ஒரு தாட்ஸ், பாஸ்ட் நினப்புகள் அதிகமா வரும், ஒரு தாட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் இல்லையா, எந்த யோசனையும் இல்லை, ஆனா நீங்க ஒரு மாதிரி லைஃப் இருக்கு அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. யூஆர் நாட் ஹாப்பி, ஒர்க்ல பிடிச்ச மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இது அந்த பர்சனோட எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவிட்டி, அதோட ஆரா, அதோட வைப் உங்களை ரீச் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ கட் ஃபீலிங், ட்ரஸ்ட் யுவர் கட் ஃபீலிங்கிறது உங்களுக்குள்ள அந்த உணர்வு சொல்லி காமிச்சிரும் யாரு என்ன எதனால இந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ யூ கேன் டேக் ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா? அந்த பர்சன் கிட்ட இருந்து கம்ப்ளீட்டா மூவ் ஆன் ஆகுங்க. ஓகே, ஸோ சம் ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ரொடெக்ஷன்ஸ் இந்த சென்ஸ் ஃபர்ஸ்ட் அது யாரு என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள நீங்க மீட் பண்ற மாதிரி சூழ்நிலை இருந்தா அவாய்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அண்ட் இது ரிலேட்டடா அந்த மியூச்சுவல் பீப்புள் இல்லைன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஹாவ் சம் ஒரு ப்ராப்பர் கான்வர்சேஷன். அண்ட் கெரியர் பார்க்குறப்போ கெரியர்ல சேஞ்சஸ், நியூ ஆஃபர்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கெரியர்ல பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் அந்த மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸை நினைச்சு யோசிக்கலாம், வருந்தலாம், பட் அதை பத்தி யோசிக்காதீங்க. ஓகே, ஸோ இனிமேல் என்ன பண்ணலாம், ஒர்க் மோர் ஆன் யுவர் செல்ஃப். அண்ட் ஸ்பிரிச்சுவலி நிறைய பேர் இந்த ஒரு வாரம் நிறைய ப்ரேயர்ஸ் பண்ணலாம், நிறைய ஒர்க் பண்ணலாம் ஸ்பிரிச்சுவலி, லைக் ஜேர்னலிங், கொஞ்சம் அது ரிலேட்டடான ஒரு டாபிக்ஸ் எடுத்து நீங்க படிக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரலாம் இந்த ஒரு வாரம். அண்ட் ரிலேஷன்ஷிப்ல சம் நியூ ப்ரப்போசல்ஸ், சம் நியூ பீப்புளோட ஒரு ஒரு என்ட்ரி கூட இருக்கலாம் ஆஸ் அ ஃப்ரெண்ட் ஆர் எனி திங். ஓகேங்களா? பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் சம்திங் ஒரு மாற்றம் இந்த ஒரு வாரம் இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் சாரி பைல் நம்பர் 3. 222 is one good number, one good angel number. So மோர்லி, அதாவது அதிகமா பைல் நம்பர் 3 இந்த ஒரு வாரம் செல்ஃப் லவ், ரொம்ப செல்ஃப் லவ் இருந்துச்சுன்னா சுத்தி என்ன டிராமா நடந்தாலும் உங்களை பாதிக்காது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3.